ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க சேனல்குள்ள போலாம். ஜி, இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, யாராவது வந்து ஒரு தவறான ஒரு தொடர்பு பண்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. இப்போ குழந்தைங்கள பொறுத்தளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா, போக்ஸ்கோ சட்டம் இருக்கு. போக்ஸ்கோ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 2012ல கொண்டு வந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம். ம், ரொம்பவே வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சட்டம். ம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ம், கண்டிப்பா வந்து இந்த வழக்குல வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா, ம், அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து உறுதி. ம், ஓகேவா? இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பா, விரைவாக கூட அந்த தீர்ப்புகள வந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. ம், ஆனா ம், என்ன பிரச்சனை அப்படின்னா, புகார் குடுக்குறது தான் பிரச்சனையா இருக்கு. ம். இவங்க வந்து புகார் குடுத்தா தான் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. இப்ப நெறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஒரு சிலர் வந்து தப்பு பண்றாங்கன்னு தெரியும். ஆனா ம், என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தப்பு பண்றவங்கள ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு அத விட்டுருவாங்க. ம், இதனால என்ன பண்ணும்னா, இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த குழந்தைய தேடி போவாங்க. ம். அப்ப நீங்க வந்து புகார் குடுக்காத வரைக்கும், உங்க குழந்தை பாதிக்கப்பட்ட மாரி இன்னும் 4 குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன், உங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா? தயவு செய்து நீங்க வந்து புகார் குடுங்க. உங்க குழந்தை திரும்பவும் பாதிக்கப்படாம இருக்கும். அதே டைம்ல இன்னும் 10 அல்லது 20 குழந்தைகள் பாதுகாக்கப்படும். கண்டிப்பா. அதனால புகார் குடுக்கிறது இதுல கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைங்கள வந்து தொடும்போது வந்து எந்த மாதிரியான அவங்க தொடுறாங்க, இது வந்து கரெக்ட்டா இல்ல தப்பா அப்படின்றத பத்தி எப்படி அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது? இல்ல இது நெறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. குட் டச், பேட் டச்ன்னு சொல்லிக் ம், குடுக்குறாங்க. ம், அது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க பெண் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க. ஆம்பள பசங்களுக்கு எப்ப சொல்லிக் குடுக்க போறீங்க? ம், பெண் குழந்தைகள் அப்படின்றவங்க உங்கள மாரி ஒருத்தவங்க தான். அவங்க வந்து உங்களோட சகோதரியா தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு என்னைக்கு சொல்லிக் குடுக்க போறீங்க? ம், இது ம், வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தான் போகுது. நான் தவறா இல்ல. இப்ப நீங்க குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்குறீங்க ரைட். இல்ல ஒருத்தர் பேட் டச் பண்ணா நோ அப்படின்றத சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றத சொல்றீங்க. ம், ஆனா அதே டைம்ல நீங்க இந்த மாரி யாராவது பேட் டச் பண்ணா, நீ வந்து இந்த மாரி வந்து சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணணும். ம். 1098க்கு கால் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லிக் குடுக்குறாங்க? கண்டிப்பா யாரும் சொல்லிக் சொல்லிக் குடுக்கல. குடுக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும், இந்த பெண் குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்கிறத விட்டுட்டு, பசங்களுக்கு கத்துக் குடுக்கணும். ம், ஹவ் ம். டூ பிஹேவ் வித் அ கேர்ள் சைல்டு அப்படின்றத கண்டிப்பா கத்துக் குடுக்கணும். இது கண்டிப்பா. வீடுகள்லயும் பண்றது கிடையாது. பேரண்ட்டும் பண்றது கிடையாது. இன்ஸ்டிடியூஷன்ல பொம்பள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இது குட் டச், பேட் டச். ம், சரி பேட் டச் பண்ணுனா அப்படின்னா, நோ சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிக் குடுக்குறீங்க. அது நல்ல விஷயமா கூட பார்த்தாலும், ம், சரி இந்த மாரி பேட் டச் பண்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அடுத்தது? ம், நீங்க வந்து சைல்டு ஹெல்ப் லைனுக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு பசங்கள எஜுகேட் பண்ணணும். ம், ம், அப்பந்தான் அந்த குழந்தைங்க ஏன்னா இப்ப எல்லா குழந்தைங்களும் மொபைல் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. ம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்க அப்படின்னா, இந்த மாரி தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு அ குற்றவாளிகளும் வந்து கைது செய்யப்படுவாங்க. கண்டிப்பா அப்படின்னு தண்டனை. இருக்கும்போது, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட அதிக விழிப்புணர்வு ஆக ஆக அந்த மாரி குற்றங்கள் தடுக்கிறதுக்கும், கம்மியாக வாய்ப்பு. கம்மியாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களோ, இல்ல அவங்க தெரிஞ்சவங்களோ வந்து தவறு தவறான நோக்கத்தோட அவங்கள வந்து தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி விஷயங்கள வந்து யாரிடம் வந்து அவங்க புகாரிடுறது? இல்ல நீங்க சொன்ன மாரி பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த குழந்தைகள் வந்து பெருசா பாதிக்கப்படுறத பார்த்துட்டீங்கன்னா, ம், முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர்ஹுட்ஸ் தான். ம், அதாவது பக்கத்து வீடு, எய்த்த வீடு, ம், மெயினா ரிலேட்டிவ்ஸ். யாரோ ம். ஒருத்தர ஒண்ணு விட்ட சொந்தக்காரன், இவங்கலாம் வருவாங்க, போவாங்க. ஏன்னா ஏன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பேரண்ட் வந்து ஓகே நம்ம சொந்தக்காரவங்க தான அப்படின்ற மாரி கண்டிப்பா கேஷுவலா அவங்க எடுத்துப்பாங்க. கேஷுவலா எடுத்துக்குவாங்க. ம், இத அவங்க அட்வான்டேஜ் ஆகுறதுனால அந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். அத வந்து மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்ட்டு. குழந்தைங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேரண்ட் வந்து நீங்க வந்து ம், சொல்லிக் குடுங்க ம், குழந்தைங்களுக்கு. இந்த மாரி ஏதாவது அதுக்கு ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், பெண் குழந்தைங்களா இருக்கட்டும். இந்த ம், மாரி யாராவது வந்து உன்ன வந்து அ தவறா அப்ரோச் பண்றாங்க. யாராவது வந்து பாலியல் சீண்டல்கள் பண்ணாங்க அப்படின்னா, அப்பா, அம்மா கிட்ட தைரியமா சொல்லுங்க அப்படின்றத ம், நீங்க வந்து சொல்லிக் குடுங்க. சோ குழந்தைங்க சொன்னா, நீங்க குழந்தைங்கள அடிக்கிறதையோ, குழந்தைங்கள திட்டுறத விட்டுட்டு ம், ஏன்னா அவங்களுக்கு தெரியறது இல்ல. ம், ஓகேங்களா? ம். இது வந்து தவறு ஒரு சாக்லேட்டு, ஸ்வீட்ஸ் இந்த மாரி ஏதாவது மொபைல் தரேன் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு போய் அபியூஸ் பண்றாங்க. கரெக்ட்டு. சோ நம்ம அப்படின்னு இருக்கும்போது, இந்த விஷயங்கள வந்து அவங்க தெளிவா எஜுகேட் பண்ணணும். சில குழந்தைங்க நெறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள நல்லா அடிப்பாங்க, பயங்கரமா துன்புறுத்துறதுனால, குழந்தைங்க பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கே பயப்படுவாங்க. நீங்க சோ சொல்றது. இத வந்து என்னமா இந்த மாரி பாலியல் குற்றவாளிகள் வந்து பாத்துட்டீங்கன்னா, அட்வான்டேஜா பயன்படுத்திக்குவாங்க. ம், இந்த ம், குழந்தைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். ம், ம், சரியா? அப்படி இல்லன்னா இந்த சைல்ட் ஹெல்ப் லைன வந்து அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ம். அவங்களுடைய பாதுகாப்பு மேலும் மேலும் அந்த குழந்தைகள் வந்து இந்த மாரியான துன்புறுத்தல்கள்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ புகார் அளிக்கிறதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து மானம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு சிலர் வந்து காவல்துறையில போயிட்டு புகார் அளிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த மாரி விஷயத்துல நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது?
இல்ல அது வந்து நீங்க சொல்ற மாரி இருக்கும். ம். அதாவது நீங்களா போய் தப்பு பண்ணல, பாதிக்கப்படுறீங்க. ம். அந்த விஷயத்துல நீங்க வந்து இந்த விஷயத்த பார்க்க வேண்டாம். மானம், உயிர்மன்னு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தைய மாதிரி அல்லது உங்களுடைய வீட்டு பெண்கள மாதிரி இன்னும் 40 பெண்கள், 50 பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ரொம்ப சிம்பிளான விஷயம் பொள்ளாச்சி சம்பவம். அந்த கேஸ நோண்ட நோண்ட நெறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தாங்க. சோ இதுல முதல் பெண்கள் பாதிக்கப்படும் போதே அவங்க வந்து புகார் குடுத்திருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 சோ பெண்கள் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ம். ஃபர்ஸ்ட் திங். அதே மாரி நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா, இந்த காசி அப்படின்ற ஒரு கேஸ் வந்து எடுத்தோம்னா, ம். அங்கேயும் அதே மாரி தான். தோண்ட தோண்ட புதையல் மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ம். சோ அப்போ அந்த பாதிக்கப்படுற முதல் அல்லது 2வது பெண்கள் வந்து காவல் நிலையத்துல புகார் உரிய ம். ஆதாரங்களோட புகார் குடுத்திருந்தாங்கன்னா, ம். எத்தன பெண்களுடைய வாழ்க்கை வந்து அங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். ம். ம். ஓகேவா? சோ அது வந்து அ அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஓகே. 2வது என்ன அப்டின்னா, நீங்க புகார் குடுக்குறாங்க அப்டின்னா, ம். காவல் நிலையத்துக்கு போறாங்க அப்டின்னா, அவங்க வந்து புகார வந்து ஏத்துக்கல ம். அப்டின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த குழந்தைங்கள பொறுத்தளவுக்கு நீங்க வந்து நேரடியா இதுக்கு போணும் அப்டின்ற கூட அவசியம் கிடையாது. ம். நீங்க சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணீங்கன்னா, ம். அவங்களே உங்கள வந்து விசாரிப்பாங்க. ம். குழந்தைய ம். வந்து பாத்தீங்கன்னா, அவங்களே டைரக்ட்டா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் சோ இத பண்ணிடுவாங்க. சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 24/7 எந்நேரமா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா. ஓப்பன்ல இருக்கும். எந்நேரம் வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். ம். உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்டின்னா, ம். ஐயோ! இது யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு யோசிக்கவே வேண்டாம். சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ம். உங்களுக்கு வந்துட்டு நீங்களும் சேஃப். அதே டைம்ல ஆக்ஷனும் பயங்கரமா எடுப்பாங்க. ம். ஏன்னா, ம். அங்கெல்லாம் போய் வந்து பேசி கட்ட பஞ்சாயத்துலாம் வைக்க முடியாது. சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் போகும்போது, அது ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயி போகும். ஓகே. சோ, அதனால அது மாரி பண்ணோம். இல்ல நீங்க ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நமக்கு விளாத்திக்குளம் சம்பவம் பார்த்தோம். ம். விளாத்திக்குளம் சம்பவம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்த நேரத்துல வந்துட்டு அந்த ப்ராப்பரா போலீஸ் வந்து அந்த கேஸ எடுத்திருந்தாங்க அப்டின்னா, அந்த குழந்தையோட உயிரையாவது காப்பாத்தி இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க 2 நாள் கழிச்சு டிலே பண்ணதுனால, அந்த குழந்தை எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்றது கூட தெரிஞ்சிருக்காது. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க நெக்லெக்ட் பண்ணனால பாவம் ஒரு உயிரும் போயிடுச்சு. சோ அதே மாரி கோயம்புத்தூர் சம்பவம் பார்த்துட்டீங்கன்னா, காவல்துறை வந்து அந்த ஏரியால வந்து நெறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றது தெரியுது. ப்ராப்பரா அந்த ஏரியால ரோந்து போயிட்டு இருந்திருந்திருக்காங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் சம்பவமும் நடந்திருக்காது. கண்டிப்பா. சோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ப்ளேம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஆனா என்ன அப்படின்னா, நம்ம சமூகத்துல வந்து ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து அவங்க போறாங்க. அங்க ஏதாவது சம்பவம் நடக்குதுன்னா, "அவ ஏன் அங்க போறா?" அப்படின்றது. அது வந்து ஒரு அற்பத்தனமான கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். ம். ம். ஏன் பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு அங்க போறதுக்கு உரிமை இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு அங்க போறதுக்கு உரிமை இல்லையா? ம். கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? சோ அப்படின்னு இருக்கும்போது அது எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்க. உங்க வீட்டு பெண்களுக்கும் இப்படிதான் நடந்துச்சுன்னா, இப்படிதான் கேள்வி கேட்பீங்களான்றது அது ஒரு ரொம்ப அற்புதனமா இருக்கு. அத யோசிக்க இப்ப மாட்டாங்க. ஆனா 6 மணிக்கு மேல பெண்கள் வெளிய போக்கூடாது. 8 மணிக்கு மேல யார்கிட்டயும் என்ன ஒரு இது? கரெக்ட். எல்லாருக்குமே ஒரே சோ அது ஃப்ரீடம் ஏன் தானே. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாஸ்லலாம் சில விஷயம் பார்க்கும்போது ரொம்ப மனக்குமுறலா இருக்கும். பட் யார்கிட்ட போய் சொல்லி அவ்வளவுதான் உங்களுடைய அறிவா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. பெண்கள வந்து பெண்களா பாருங்க. அவங்க நம்ம வீட்லயும் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்றது தான் நெறைய விஷயங்கள் அவங்க பண்றதில்ல. ஓகே. காவல்துறையில உங்களுக்கு புகார் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து 100க்கு தயவு செய்து கால் பண்ணுங்க. ம். ம். அப்படி இல்லையா 1100 சிஎம் செல்லுக்கு கால் பண்ணுங்க. ம். ஓகே. ஓகேவா? எதுக்காக நான் 100க்கு கால் பண்ண சொல்றேன்னா, இப்ப அவங்க உங்கள கைட் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு அவங்க டைரக்ட்டா ஸ்டேஷன்ல இந்த மாரி வந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்றதுக்கும் சோ வாய்ப்பு இருக்கு. உங்கள லைவ் ட்ராக்கிங் பண்றதுக்கும் அது உதவியா இருக்கும். இல்ல இப்ப நீங்க 100க்கு கால் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு மொபைல்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட்டோடைய எஸ்டிடி கோட் போடும். ம். ம். போட்டு தான் நீங்க கால் பண்ணணும். ஓகே. அதே லேண்ட்லைனா இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டாவே 100க்கு நீங்க கால் பண்ணலாம். ஓகே. பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்டேஷன் என்ன அப்படின்றத கேட்டுட்டு, அடுத்தது எல்லா ஸ்டேஷனுக்குமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க கண்டிப்பா அத பயன்படுத்தலாம். ஓகே. சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ டோல் ஃப்ரீ கால் பண்ணும்போது, உங்களுக்கு உங்க நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஒரு எமர்ஜென்சில இருந்தீங்கன்னா, உங்க நம்பர வந்து லைவ் ட்ராக்கிங் பண்ணி, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வர வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்ல ஓகே. இப்ப டெக்னாலஜிஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு இல்ல. ம். அதெல்லாம் வந்து நெறைய வந்துருச்சு. ம். பட் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒரு லெவல்ல போய் நின்றுறாங்க. ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எடுக்கல. ம். வாட் நெக்ஸ்ட் அப்டின்னு யோசிக்கிறதுக்கு ஏன்னா அவங்க பதட்டத்துல இருப்பாங்க. கரெக்ட். சோ நம்ம என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பிரச்சனைய அடுத்தடுத்துன்னு யோசிக்க ஆரம்பிச்சா, ம். இன்னைக்கு அந்த அந்த விளாத்திக்குளம் சம்பவம் உண்மையிலே வந்து அந்த டைம்ல வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிப்பா ஒரு உயிர காப்பாத்தியிருக்கலாம். இல்ல அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டு குழந்தைய மீட்டிருக்கலாம். வந்திருந்திருக்கலாம் ம். மீட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அது அத சொல்றதுக்கு என்ன அப்டின்னா, முன்னாடிலாம் நெறைய வந்து பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமை அப்டின்றது பயங்கரமா இருக்கும். ம். இப்ப ம். அது இப்பவும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. ம். ஆனா, அதனால என்னன்னா, அது பெண்களுக்காக அந்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ம். கொண்டு வந்தாங்கன்னா, கணவர் வீட்ல வந்து அவங்க வந்து நகைக்காகவோ, இல்ல பணத்துக்காகவோ, இல்லன்னா சொத்துக்காகவோ, இல்லன்னா ம். வேற ஏதோ ஒரு விஷயங்களுக்காகவோ துன்புறுத்தப்படுறாங்கன்னா, அவங்க அந்த கேஸ வந்து அவங்க குடுக்கலாம் அப்டின்னு. ம். இத பல பெண்கள் வந்து இத என்ன பண்ணிடுறாங்கன்னா, மிஸ்யூஸும் பண்றாங்க. சோ ம். அப்டின்றதையும் நம்ம வந்து பார்க்கிறோம்.
ம், ஈவன் கோர்ட்ல கூட ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சூசைட் கூட வந்து நம்ம நார்த் சைடுல வந்துட்டு ம், அதாவது மனைவி மட்டும் வந்து மனைவியோட அம்மாவும் சேர்ந்து அந்த பையனை வந்து துன்புறுத்தி அவர் ஒரு கட்டத்துல வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாரு. ம், இவங்க இந்த ம். மாதிரி கேஸ் போட்டு ஃபேக் கேஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ சட்டம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். அத இந்த மாதிரி தவறான வழியில பயன்படுத்துறதுனால இந்த சட்டங்கள் ஒரு காலத்துல அதாவது என்னதுன்னா ரத்து பண்றது கூட வாய்ப்பு இருக்கும். கரெக்ட். ஸோ அப்படின்னு மிஸ்யூஸ் இருக்கும்போது பண்ணாம இருக்கணும். உண்மையிலே பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல தானே பார்ப்பாங்க. கண்டிப்பா. அதனால அடுத்தது தயவு வந்து செய்து இந்த சட்டத்த வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் குடுக்கும்போது வந்து அவங்க கண்டிப்பா விசாரிப்பாங்க. விசாரிக்காம வந்து தீர்ப்பு குடுக்க மாட்டாங்க. இல்ல விசாரிக்கிறது எல்லாமே ஓகே. எப்படி பார்த்தாலும் என்னன்னா, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பெண்கள் அப்படின்ற மாதிரியே தான் நமக்கு போகும். எப்படின்னு பார்த்தாலும் ஏன்னா வந்து கோர்ட்ன்னு போகும்போது நம்ம அந்த விஷயங்கள் பேச வேண்டாம். ம், இருந்தாலும் சொல்லும்போது என்னன்னா, பெண்களுக்கு பொதுவா நகை போட்டிருப்பாங்க. ம். இந்த நகைய உங்க அம்மா வீட்ல கொண்டு குடுத்துக்கிட்டு, என் வீட்டுக்காரர் நகைய எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நடக்க வாய்ப்பு எங்க உண்டு. ப்ரூஃப கொண்டு போய் காமிக்க முடியும்? கரெக்ட். ப்ரூஃப் சோ எதுவும் இருக்காது. நெறைய வீடுகள்ல மாமியாரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ம், அத மருமகளுக்கு குடுக்காம. அதுவும் ம், இருக்கு. ம். சோ அதே டைம்ல இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? கரெக்ட். சோ கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்களும், சாட்சியங்களும் தான். ப்ரூஃப் தான் பேசும் கடைசில. ஓகேங்களா? இவரு அந்த ஆண்மகன் வந்து எங்க போய் வந்து ஆதாரங்கள கொண்டு குடுப்பாரு? ம். இருக்காது. அவர் கையில எதுவும் இருக்காது. அவர் பிளாக் அவுட் தான் அவரு. சோ அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால கண்டிப்பா. நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்கணும். தயவு செய்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா. ஸோ பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றீங்க. ஆண்களுக்கா, பெண்களுக்காங்கிறது இப்ப பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுசா சங்கங்கள்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ம். சோ இப்ப வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்க அவங்களுக்கு சங்கம் புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றீங்க. அதே மாரி ஆண்களுக்கு ஏதாவது சங்கம் கிரியேட் இல்ல பண்ணியிருக்காங்களா? ஆண்களுக்கு தான் சொல்றேன். ஓகே. மனைவியால் பாதிக்கப்பட்ட ஓ! ஆண்கள். ரைட்டு. ம், அப்படின்லாம் சங்கம் உருவாக்கி இருக்காங்க. ம், இப்ப முன்னாடி எல்லாம் வந்து மாமியார் கொடுமை அப்படின்றது போய் இப்ப வந்து மருமகள் கொடுமை அப்படின்ற மாதிரி ம், ம், மாறிடுச்சு. நெறைய வீடுகள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, ம். அந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ஒரு சட்டம் உங்களுக்கு பெண்கள பாதுகாக்க குடுத்துருக்காங்க. அத தயவு செய்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோல பார்க்குறவங்க கண்டிப்பா அந்த மாரி பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய துன்புறுத்தாம சேஃபா பார்த்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அடுத்தது லீகலா ஆக்ஷன் பண்ணணும். லீகலா ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அவங்க வந்து நீதிமன்றத்தில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? உதவி கிடைக்குமா? அட்வொகேட் இப்ப வந்து நீங்க புவரா இருக்கீங்க அப்படின்னு போட்டு சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் அப்படின்னு தான் சொல்றோம். ம், ஆனா காசு இருக்கிறவங்க அப்பீலா போவாங்க. வாங்கிக்க முடியும். அவங்க ம், வந்து ஏன்னா வந்துட்டு இப்போ இப்ப மாவட்ட நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்கன்னா, அத வந்து என்ன உயர்நீதிமன்றம் வந்துட்டு அத மாத்தி தீர்ப்பு குடுக்கலாம். ம், உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுக்கிறத வந்து கூட மாத்தி வந்து ம், உச்சநீதிமன்றம் குடுக்கலாம். ம், ஸோ அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் இருக்கிறதுனால, இப்போ ஒரே ஒரு கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்ப வச்சு நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. ம், மேல்முறையீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ம், ஸோ அப்படின்னா இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் எந்த வசதியும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ம், இலவச சட்ட உதவி மையம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயுமே இருக்கும். ம், ஸோ அவங்களோட நாடி நீங்க வந்து உங்களுடைய ஹெல்ப்ப கேட்டுக்கலாம். ஸோ ம். அப்படியே அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா கம்மி அமௌண்ட் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே. அத யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்ல பொதுவா வந்து என்னன்னா, இந்த பார்ட்டி இன் பெர்சன் அப்படின்னு. ம், உங்களுடைய கேஸ வந்து நீங்களே வாதாடலாம். ம், ஆனா என்ன அப்படின்னா, அந்த கோர்ட் நடைமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம், ம், கோர்ட்டோட நேரத்த வந்து நீங்க வீணடிக்க கூடாது. சோ ம், அது ஒரு பாயிண்ட். ம், 2வது வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எழுதுறோம் இருக்கு இல்லையா? ம். அத எப்படி எழுதணும்? எப்படி சப்மிட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, சோ இது 2ம் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு அட்வொகேட்டே தேவை கிடையாது. ஓகே, பார்ட்டி இன் பெர்சன் அப்படின்னு நீங்க உங்களுடைய வழக்க வாதாடலாம். ஓகே. ஓகேவா? ம், ம், அப்படி இல்ல உங்களால முடியல அப்படின்ற பட்சத்துல தான் வந்து நீங்க ஒரு அட்வொகேட்ட நியமிக்கிறீங்க. ம், உங்களுக்காக வாதாடணும். ம், அதுக்காக ம். ஒரு வக்காலத்து வாங்கி நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்கணும். எனக்கு பதிலா இவரு வந்து வாதாடுவார் அப்படின்றது மாரி ஒரு ஓகே. குடுத்து, அத சப்மிட் பண்ணி, அத பேஸ் பண்ணி தான் அட்வொகேட் உங்களுக்காக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியுமென்ட் பண்ணுவாரு. ஓகே. சோ அதனால வந்துட்டு அவங்க இல்ல உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணலாம். ம், சோ இப்போ ஒரு சில கேஸஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாரி அவங்களே வாதாடி அவங்களே வின் பண்ணியிருக்காங்க. ம், அதுக்கு ம், எல்எல்பி எல்லாம் நீங்க முடிச்சிருக்கணும், அட்வொகேட்டா இருக்கணும், ம். பார் கவுன்சில்ல மெம்பரா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஓகே. அது நீங்க உங்களுடைய டேலண்ட்ட ப்ரூவ் பண்றது. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைய உங்களுக்கு வாதாடுற அட்வொகேட்ட விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். கரெக்ட். வாதாடலாம். ம், அதுக்கு ம். நீங்க அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா. ஓகே, இல்லன்னா முடியாது. நீங்க ஒரு சட்ட ஆலோசகர கண்டிப்பா வச்சு தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு போதிய பண வருவாய் இல்ல, நீங்க வறுமை கோட்டு கீழ இருக்கீங்க அப்டின்னா, லீகல் எய்ட் மூலமா நீங்க அந்த சப்போர்ட்ட வாங்கிக்க முடியும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களின் பாதுகாப்புக்கு வந்து எந்தெந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்ற மாரி
சொல்லுங்க. எஜுகேஷன் தான் அது. நம்ம எஜுகேஷன் பெண்கள் வந்து இப்ப இன்னைக்கு இவ்வளவு கேசஸ் வந்து ஃபைல் ஆகுறதுன்னா என்ன காரணம் இருக்கீங்க? அவங்க படிச்சிருக்காங்க, விழிப்புணர்வோட இருக்காங்க. நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு பெண்ணோ, இன்னொரு குடும்பமோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கேஸ் வருது. ஆனா ம். எவ்வளவு கேசஸ் வருது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துக்கு 10 கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா, ம். 10 குற்றங்கள் தான் நடந்திருக்குமான்னா நமக்கு தெரியாது. அது இருக்கலாம். 50ம் நடந்திருக்கலாம், 100 நடந்திருக்கலாம். ஆனா பதிவான குற்றங்கள் இவ்வளவுதான் ம். அப்படின்னு இருக்கும்போது, சோ அதுவே பெரிய விஷயம். அது வந்து கட்ட பஞ்சாயத்துக்குலாம் போகாம, போய் ஸ்டேஷன்ல தைரியமா குடுத்து, ம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சட்டங்களும் நெறைய வந்துச்சு. ம். முன்னாடிலாம் நீங்க பழைய இந்த விதி படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. ம். அந்த அட்வொகேட் வந்து எந்த மாரிலாம் கேவலமான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ம். சோ இப்பலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ம். அநாகரிகமான வார்த்தைகள் பெண்கள அந்த மாரி பயன்படுத்தக்கூடாதுன்றலாம் நெறைய விஷயங்கள் வந்துருச்சு. சோ ம். அதனால தைரியமா பெண்கள் வந்து உங்களுக்கு எதிரா ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா, ம். நீங்க பாலியல் துன்பங்களா இருக்கட்டும், வேற எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், ம். நீங்க புகார் குடுக்குறதுக்கு தயங்கக்கூடாது. கரெக்ட். அப்படி நீங்க டிலே பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள மாதிரி ஒவ்வொருத்தர் அடுத்த அடுத்த நாட்கள் பாதிக்கப்படுறதுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதிக வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த மாரி சட்டங்கள் எல்லாம் உங்கள வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு கிடையாது. உங்கள பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ நீங்க தைரியமா வந்து புகார் அளிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி. வணக்கம். வணக்கம்.